ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வெட்கத்தினால இன்னைக்கு அவமானப்பட்டு கொண்டு நிந்தையை சுமந்து கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலன் வரும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இன்னைக்கு உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். ஏசாயா 29வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, இனி யாக்கோபு முகம் வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. எந்த சூழ்நிலையினால வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தையை சுமந்து கொண்டு வேதனையோட கண்ணீரோட பாரத்தோட மன துக்கத்தோட இருக்கிறீர்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் முகம் வெட்கப்படுவதும் இல்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதும் இல்லை. ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பானபாத்திரக்காரன் சிறையில் இருக்கும் பொழுது யோசேப்பு அவனுக்கு வந்த தரிசனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறார். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படிப்பட்ட வெட்கத்தின் சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க கடந்து போனாலும் ஆண்டவர் அதை மாற்றி இரட்டத்தனையான பலனை தந்து, இனி உங்கள் முகம் வெட்கப்படாதபடிக்கும் உங்கள் முகம் செத்து போகாதபடிக்கும் 3 நாளைக்குள்ளாக உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மறுபடியும் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த சூழ்நிலையை மாற்றி அதே நிலையில உங்களுக்கு உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்த வசனம் உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.